கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் நாம் சத்திய வசனத்தை கேட்டு தியானித்து நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. இந்த நாளில் நாம் பார்க்க போகிற பொருள் என்னவென்று சொன்னால், நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நமக்கு நன்மை. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனம் தெரியுமா? சபினா எடுக்கிறீங்களா? சரி. வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறது. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனையும் மனுஷியும் நம்புறதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நமக்கு நலம், பாக்கியம். சரி, இது அவுட்லைன். இன்றைக்கு நாம் தீட்டை குறித்து பார்க்க போகிறோம். நிறைய தீட்டு இருக்கிறது. வசனத்தில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரலும் பழைய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, பழைய ஜெனரேஷன், புதிய ஜெனரேஷன், பழைய ஜீவியம், புதிய ஜீவியம், இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதில் மெல்கிசேதேக்கு முறையின்படி, அதாவது பரிசுத்தாவின் முறையின்படி நம்முடைய பிதாக்கள் வாழ்ந்த காலத்தில் தீட்டுன்னு சொல்லப்பட்டது தேவனுடைய ஆளுமையில் அநேகமாய் காணப்பட்டது. அநேகம் சொல்லலாம், 1-2 தான் சொல்லி முடிச்சிடலாம். அங்கே அநேகமாய் காணப்பட்டது. அதுக்கு ஒரு அடையாளமாய் தீட்டு உள்ளதை, குறை உள்ளதை பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவராய் காணப்பட்டது. இது நான் சொல்கிறது எங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாடு, அதாவது நம்முடைய பிதாக்கள் வாழ்ந்த நாட்கள், காலம். அப்போது நாம் செலுத்துகிற பலியில் தீட்டு, நாம் பாடுகிற பலியில், நாம் பாடுகிற பாடலில் தீட்டு, அப்போ நாம் கொடுக்குற காணிக்கை, இன்னும் எக்ஸெட்ரா இன்னும் அநேக காரியங்கள், எல்லாவற்றிலையும் குறையில் தீட்டாகவே இருந்தது. இது ஏன் அங்கே ஆயத்தமாக சொல்கிறேன்னா, அநேக வசனங்களை கொண்டு நாம் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், விவரித்து கொள்ளலாம், நேரம் இல்லை. அதனால் நான் உங்களுக்கு நீங்கள் கை கொள்ளும் அளவு, நீங்கள் கை கொள்ளுகிறதை மாத்திரம் நான் பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். இது நாட்களில் நடந்த காரியம். அப்போது இதில் அநேகமாக இருக்கிறது இந்த பலி செலுத்துறதுல தீட்டு, காணிக்க கொடுக்கறதுல தீட்டு. நாம் அதாவது இந்த ஒரே தாயினுடைய மகன் ஆபேல், காயின், இவர்கள் ஒருவர் நல்ல பலியை செலுத்தினார்கள், நல்லதை கொடுத்தார்கள். இன்னொருவர் அவனும், அந்த மனுஷனும் கொடுத்தான், ஆனால் அவன் பலி ஏற்றுக்கொள்ளப்படலை. அவனுடைய காணிக்கை நிகாரிக்கப்பட்டது. ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் தேவனுக்கு முன்பதாக எப்படி தெரிஞ்சது? நான் எடுக்க போகிற இந்த வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். இது எல்லாமே போன ஜெனரேஷனில் எல்லாமே தப்பாக இருந்தது, எதிராக இருந்தது. நான் மேலோட்டமாக சொல்கிறேன், நீங்கள் ஆழமாக யோசிக்க வேணாம். இது எல்லாமே, அதாவது இதுக்கு ஒரே ஒரு ஏந்தா குத்தம், உக்காஞ்சா குத்தம், நடந்தா குத்தம், பேசுனா குத்தன்ற போல் இருந்தது நம்முடைய பிதாக்களின் காலத்தில், நம்முடைய தகப்பன் காலத்துலேயும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் சப்ஜெக்டுக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். அப்போ ஆதாம் தனியாக இருக்கிறான் மனுஷன் சொல்லி ஆதியாகமத்தில் பார்க்குறோம். ஆதாம் தனியாக இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார்? அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணினார். அந்த தேவன் அவனுடைய தனிமையை எண்ணி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார். நம்மளாக ஏற்றுக்கொள்ளுகிறது கொஞ்சம் கவனிக்கலாமே. நம்மளாக ஏற்றுக்கொள்ளுகிறது ஏற்றதா இருக்குமான்னு தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுது, அந்த பகுதி, ஆதாமுக்கு தேவன்
ஏற்ற துணையை கொடுத்தார் என்று சொல்லப்படுது. அவர் கொடுத்தது என்னவோ ஏற்ற துணை தான். ஆனால் அந்த இடத்துலையும் தீட்டான காரியங்களை நாம் பார்க்குறோம். எடுத்தவங்க வாசிங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க, ஆதி ஆகமத்துக்கு திருப்புங்க, காரியத்துக்கு நேராக கடந்து போகலாம். ஏன்னா இந்த அவுட்லைன்லாம் காமிச்சிட்டு தான் நாம் அந்த நிறைவு தான் இயேசு சொன்ன காரியத்துக்கு நம்ம போக போகிறோம். இப்படி நாம் நம்முடைய முன்னோர்களும் நாமும் நமக்கு முன்னே இருந்தவர்களும் நம்மை நடத்தி கொண்டு வந்தார்கள். இப்போது இங்கே ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரமா இந்த ஆண்டவர் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு. 3:9 வாசிக்கும்போது சரி 8லேருந்தே வாசிக்கலாம். ம் 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 ஒரு நிமிஷம், இந்த மறுபடியும் நான் ரிவைண்ட் பண்ணுறேன், சீக்கிரத்தில் நிறைவு செய்வேன், அதனால் கவனிங்க. மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க அந்த பகுதியை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ம் ம் அல்லேலூயா. அவர்கள் இருவரும் தேவனுடைய சந்நிதிக்கு ஃபஸ்ட்டு சத்தத்தை கேட்டாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ அதுக்கு நான் காரணம் கிடையாது. சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கேட்ட மாத்திரமே, இருக்கிறீங்களா தம்பி? தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே அவர்களை தன்னை என்ன பண்ணி கொண்டார்கள்? ஒளித்து கொண்டார்கள். ஏன் வரலன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அதே இடத்துல நிற்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம என்ன பண்ண ஓடி ஓடி ஓடியாடணும். ஏன் வரல, போன சண்டே ஏன் வரலன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? லொக்கேஷனை சொல்லுவாங்க. சரிங்களா? நல்ல லொக்கேஷன் சொல்லுவாங்க. சில பேர்து ஏற்றுக்கொள்ள முடியும், சில பேர்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவங்க சொல்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நான் சொல்கிறத ஏற்றுக்குன்னு தான் ஆகணும் ஆன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க சத்தத்தை கேட்டாங்க. ரெண்டாவது, தன்னை ஒளித்து கொள்ள எங்கேருந்து போயிட்டாங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது அநேகர் தீட்டானதுக்கு காரணம் என்ன? நிறைய தீட்டு இருக்குது. பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ தீட்டு இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த தீட்டுங்களெல்லாம் சொல்லிட்டேன்னா அந்த கோடு காமிச்சிட்டேன். அப்போ நிறைய தீட்டு இருக்குது. அப்போ ஏதோ ஒரு தீட்டு இவர் வைத்திருக்கிறாரு, முக்கியமானது, மேச்சரானது. அதற்காக தான் இவர் என்ன பண்ணுறாரு, பொடி வச்சு பேசுகிறாரோ சர்க்கரை வச்சு பேசுகிறாரோ தெரியாது எனக்கு. மிளகாத்தூள் வச்சு பேசுகிறாரோ சர்க்கரை வச்சு பேசுகிறாரோ சரி. அப்போது இவர்கள் சன்னிதானத்திலிருந்து ஓடி போய் தன்னை மறைத்து கொண்டார்கள். அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ மறைத்து கொண்டதோடு முடிஞ்சு போச்சா ஜெனரேஷனு? இல்லை. ஆதாம் வாய் திறக்கிறத பாருங்கள். நம்ம அதில் தான் நான் முடிக்க போகிறேன். ஆதாம் வாய் திறக்கிறாரு பாருங்கள். கேட்டேன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிருக்கணும். நம்ம நிறைய முறை அதை வாசித்திருக்கலாம், இது எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கலாம். ஏமாற்றம் அடைய கிறிஸ்துவம் கிடையாது. நாம் ஏமாற்றப்பட நம்ம அவ்வளோ கோமாளியும் கிடையாது. சொல்லுங்கள் அல்லேலூயா. இங்கே மறுபடியும் ரிவைண்ட் பண்ணும்போது அந்த பகுதியை கேட்டு ஃபஸ்ட்டு சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாங்க? சத்தத்தை கேட்டு இருக்கிறீங்களா? சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாங்க? ஒளிந்து கொண்டாங்க. இப்போ ஆதாம் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், தன் வாயினால் அறிக்கை செய்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? கேட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணார்? தன்னை ஒளித்து கொண்டார்.
புரியுதுங்களா? இப்போ அவருடைய நிர்வாணம் அவருக்கு காமிக்கப்பட்டதுனால, இப்ப என்ன பண்றாரு? பயந்து, இப்ப இந்த பயம் இப்பதான் வந்தது. ஃபர்ஸ்ட்டு சமூகத்த விட்டு, சன்னிதானத்த விட்டு விலகும்போது பயம் தெர்ல. அப்ப ஈஸியா போய் 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப நீங்களும் நானும் கூட ஒரு காரியத்த நான் செய்யுங்கன்னு சொல்ல, அதில நல்லதுங்குது, கெட்டதுங்குது. நீங்க நல்லதுக்கு யூஸ் பண்ணீங்க நான் சொல்ற ஆப்ஷன். ஒரு காரியத்த நீங்க செஞ்சு பழகி பாருங்களேன். தொடர்ந்து ஈஸியா செஞ்சுருவீங்க. எத்தன பேருக்கு புரிஞ்சுது? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு காரியத்த நம்ம பார்க்குற வரலும் தான் கஷ்டம். அத அணுகி, அதை செய்ய நம்ம தொடங்கிட்டோமா, நம்மளுக்கு நெறைய ஃபார்வர்ட் ஆயிடும். அந்த பயங்கள், அந்த காரியங்கள் எல்லாமே விலகிடும். இது நல்லதுக்கு மாத்திரம் தான் நான் சொல்றது, இந்த ஆப்ஷன். புரியுதுங்களா? இல்ல வ வ பிறரை வேதனைப்படுத்துறதுக்கு இந்த ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. ஒரு காரியத்தை நாம் பார்க்குற அளவு, அதை செய்கிற அளவு தான் நம்மளுக்கு அச்சமும், பயமும். இவர்கள் எப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒளிந்து கொள்ள இவர்கள் தீர்மானிச்சிட்டார்களோ, அப்போவே என்ன வந்தது தம்பி 2 பேருக்கும்? பயம் வந்தது. எப்போது நீ ரிஜெக்ட் பண்ணணும், இயேசுவே என் லைஃப்லேருந்து எடுக்கணும்னு நினச்சிட்டின்னா, அதை நாம் சீக்கிரம் செய்ய அனுகூலம் உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா. நாம் தீர்மானிக்கிறது, அதான் சொன்னார், இந்த இடத்துல இல்லை, நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான விருட்சம் ஆதாமுக்கு முன்னே இருந்தது. ஆனால் நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான விருட்சத்தை ஆதாம் ஒருவேளை கண்டிருக்கலாம், அதை உணர்ந்திருக்கலாம், சாப்பிட்டானான்னு தெரியல. ஆனால் இவன் சொல்கிறது ஒன் வே. அல்லேலூயா. இன்னொரு டாபிக் சொல்கிறார் பாருங்க, ஆதாம் சொல்கிறார் பாருங்க. கொஞ்சம் வாங்க அப்படியே கீழே வாங்க. ஆ ஆ இந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடக்குது. ஆ ஆ ஆ அல்லேலூயா. பாருங்க, தீர்மானத்தை மாத்திரம் ஆதாம் மறக்கலை. நீங்களும் நானும் கூட பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குது, பூலோகம் ஒன்று இருக்குதுன்னு நம்ம மறக்க மாட்டோம் எந்த சூழ்நிலையும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? சரி பார்க்கலாம். இது என்னென்னா நம்மளுடைய ஏழ்மை, இல்லாமைன்னு சொல்லலாம். பார்க்கலாம், போய்க்கலாம், செய்யலாம், இப்படி நாம் என்ன பண்ணலாம்? செயல்படலாம், இருக்கட்டும். இப்போது இந்த ஆதாம் மறுபடியும் அதே முடிச்சு அடுத்த மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க தம்பி. அதற்கு ஆதாம், என்னுடைய கூட இருக்கும்படி தேவரீ நீ தந்த ஸ்திரியானவள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். சொல்லுங்கள் அல்லேலூயா. நீர் என்னோட, அப்போ ஆதாமுக்கு எதுலேயுமே நல்லா கவனித்து கொள்ளுங்க. இங்கே ஆதாமுகள் ஏவாள்கள் இருப்பார்கள். ஆதாமுக்கு எதுலேயும் என்ன இல்லை? ஒரு நிலை இல்லைன்னு இங்கே நல்லா தெரிந்து பாருங்க. எதுலேயுமே ஒரு நிலை இல்லை. நீர் என்னோட கூட இருக்கும்படி தந்த ஸ்திரியானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தா நான் புசித்தேன். கொடுத்தாங்க, புசித்தேன், பேசினாங்க, நானும் பேசினேன், அடித்தாங்க, நானும் அடித்தேன். என்ன இப்போ நம்ம காரியத்துக்கு போய் நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இப்போ இது ஒரே ஃபைட்லேயே முடிஞ்சால் இது சினிமாவாக மாறிடும். இது கிறிஸ்துவ லைஃப்பாக இருக்காது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். தீட்டு மெல்கிசேதேக்கு நம்முடைய பிதாக்கள் மத்தியில் தீட்டானது எது என்று சொன்னார்? செலுத்துகிற காணிக்கை தீட்டு. இருதயம் சரியில்லாத காணிக்கை செலுத்தினா ரிட்டர்ன். புரியுதுங்களா? நிறைய ஃபுல் காஸ்புல். இங்கே தான் காஸ்புல்ன்றோம், அங்கே அதிகமான காஸ்புல். அங்கே ஒரு மனுஷனை நிற்க முடியாது, ஒரு மனுஷன் நிற்க முடியாது. அங்கே நிற்கக்கூடியவர்கள் சிலர் என்று இந்த பரிசுத்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த காலகட்டத்தெல்லாம் நாம் தாண்டி இன்னும் இப்போ ஒருத்தர் சம்பவத்தை சொன்னேன், இவர் தாண்டி வந்துட்டார். சரி, இன்னொருத்தர் நம்ம எடுத்துக்கலாம். அதை நான் நிறைவு செய்யலை, அது அப்படியே இருக்கட்டும். கர்த்தருடைய வருகை தாமதமாக இருக்கமானா நம்ம மறுபடியும் அதை தியானிக்கலாம். நீங்கள் எல்லாம் சத்தியத்தை அறிந்தவங்க. இன்னொரு கான்செப்டுக்குள்ளே நம்ம போவோம். யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம், 2ஆம் அத்தியாயத்தை திருப்பிக் கொள்வோம் சீக்கிரமாக.
இங்கே 2:6 தான் நினைக்கிறேன். வாசிக்கலாமே. அப்போது கர்த்தர் ஆ இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க, நமக்கு நேரம் இல்லாதனால இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட்டுக்கு போயிடுங்க. இது தொடக்கம். ம் 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 சரி, ஓகே. மனைவியோடு போராடுறது 2 ம் பார்த்து ஆ ஆ ம் ம் ஆ அல்லேலூயா. இங்கே யோபினுடைய அனுபவம்னு சொல்கிறதா, நம்பிக்கை, விசுவாசம், இல்லை பரிசுத்தம்னு சொல்கிறதா? ஆனாலும் நிலம் எப்படியாப்பட்ட நிலம்? 1ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்பொழுது நான் பார்க்குறேன், வாசிங்க. அப்பொழுது 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் எழுந்திருந்து கிழித்து சிரைத்து தரையில் விழுந்து பணிந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்டுக்குள்ளே இந்த யோபு தானே நிற்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். ஸ்டெடி மைண்டு, ஸ்டெடி ஸ்டாண்டர்டு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஸ்டெடி மைண்டு, ஸ்டாண்டர்டு வாழ்க்கை. இதற்காக தான் ஜீசஸ் நம்மளை என்ன பண்ணார்? ரட்சிப்பை தந்தார். இன்றைக்கு ஸ்டெடி மைண்டு இருக்குதா? நான் விவரிக்க வரல. ஸ்டாண்டர்டு இருக்குதா வாழ்க்கையில்? கண்டினியூ. நான் சொன்னது ரொட்டீன், ரேர் இல்லை. ரேர் தெரியும் உங்களுக்கு. ரேர்னா எப்போது ஒரு அடி பார்க்கலாம். ரொட்டீனா நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து நான் ஃபேமிலி கிறிஸ்து, சம்பாத்தியம் கிறிஸ்து, சம்பாத்தியம் தேவ ஆளுமை, தேவ ராஜ்யம். இதுதான் ரொட்டீனாக நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில். இப்போது இந்த யோபு பெற்றதை பார்க்குறோம். யோபு இழந்த சம்பவத்தில் என்ன சொல்கிறாரு? அவர் எழுந்திருக்கிறாரு அந்த நிலையில். அதுக்கு முன்னே ஒரு டெத்தை உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வாசிக்க கூடுமானால் வாசிங்க. நான் மேலே பார்க்குறேன் 1ஆம் அதிகாரத்தில். அப்படிலாம் சரி, காரியத்தை மாத்திரம் சொல்லுங்கள், வாசிங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி வாசிங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு சம்பவம் நடக்குது, பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது இந்த யோபுடைய ஃபேமிலியில். அதை தப்பினவன், அதை பார்த்தவன், அதிலேருந்து அந்த சம்பவத்திலேருந்து தப்பினவன் ஓடி வந்து யோபினிடத்தில் என்ன பண்ணுறான்? அதை தெரிவிக்கிறான். இது எதை குறிக்குதுன்னா, பரிசுத்தத்தை குறிக்கல, விசுவாசத்தை குறிக்கல. உண்மையிலேயே நாளை மாற்றி தூக்கி வச்சு ஆபிரகாம் யோபு சரித்திரத்தில் இப்படியா எழுதினாருன்னு சொன்னால் நானும் நம்ப மாட்டேன், நீங்களும் நம்ப மாட்டீங்க. ஆனால் இந்த யோபு அதை கேட்ட மாத்திரமே அவர் என்ன பண்ணுறாரு? கேட்ட மாத்திரமே என்ன பண்ணுறாரு? அப்போது இப்போ விழுந்த அனுபவம் எல்லாமே, இப்போ விழுந்த அனுபவம், கேட்ட அனுபவம், எல்லாம் கேட்ட அனுபவம். ஒரு பெரிய என்ன பண்ணுது? பெரிய சம்பவம் நடக்கிறது. அதனால் யோபு தன் ஃபேமிலியை இழக்கிறாரு. நான் ஒரு நகத்தை இழந்தேன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இது என்னுடைய இயல்பு, பிரசங்கிக்கிற என்னுடைய இயல்பு. ஒரு நகம் போச்சுன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன், இயேசுவை விசுவாசிக்கவே மாட்டேன். இதை நீங்கள் வச்சிங்க பாஸ்டர், வச்சிங்க. நான் இனி வர்றதை குறித்து நான் சொல்கிறேன், பொறுமையாக யோசிக்கணும். இப்படி இருக்கிற என் நிலை இது உண்மை நிலை இல்லை, பதிவு செய்கிறேன். ஆனால் இந்த யோபு எழுந்திருந்து சால்வியை கிழிச்சு தன் தலையை சிரைச்சு பணிந்து ஒரு வெளிச்சம் இந்த யோபுக்குள்ள தோன்றினது. அல்லேலூயா. எழுந்த மனுஷன், எழுந்தவங்களை பாருங்கள். இந்த நிமிஷத்தில் கூட எழுந்தவங்களை பாருங்கள்.
அவங்க சொல்லுவாங்க, உலகத்தில் தலை ஒரு வேஷம், துணி ஒரு வேஷமாக இருப்பாங்க, அவ்வளோ நிலைமையாக இருப்பாங்க, அலங்கோலமாக இருப்பாங்க. அது அந்த துக்கம் அவங்கள அப்படி டைரக்ஷன் பண்ணுது. ஆனாலும் ஈவன் செய்தி கேட்டு நடந்ததை வந்து ஷேர் பண்ண அந்த நிமிஷமே அவன் தன்னை சரி செய்து கொண்டு தேவ சன்னிதானத்தில் விழுந்து ஒப்பு கொடுக்குறான். சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த மனுஷன்தான் சொல்லுகிறான் 2ஆம் அத்தியாயத்தில் தன் மனைவியை பார்த்து என்ன சொல்லுகிறான்? நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? நான் பிரியமானவர்களே, நான் ஒரே ஒன்வேவுக்காக இந்த தேவ நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னான். அதற்காகவே நான் ஊழியம், என் வயிறு நிறையணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி சுயமாய் நான் இதை எடுத்து செய்வேன் என்றால், என்னை போல ஏமாற்றப்படுகிறவன் ஒருவரும் இருக்க முடியாதென்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் 2 காரியத்தை நாம் பார்த்தோம். ஆதாம் எப்படி சொன்னார்? நீர் கொடுத்தது. அப்போ அவருக்கு எதுலேயுமே ஈடுபாடு இல்லை. சரிங்களா? அவருக்கு எதுலேயுமே ஈடுபாடு இல்லை. அவர் சந்ததியை பாருங்கள், டேய் நீ பிலிப் பாஸ்டர் பையனா, என்ன இப்படி இருக்கிற? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நான் பிலிப் பாஸ்டர் பையன் இப்படி இருக்கிற, சும்மா ஒரு இதுக்கு இது உண்மைன்னு கூட நீங்கள் நம்பி டென்ஷன் ஆகிடாதீங்க. பிலிப் பாஸ்டர் பையன் நான் இப்படி இருக்கிறீங்க, என்ன பிலிப் பாஸ்டர் பையன்? அவர் வைரேகமாக இருந்தார்ரா கத்தருக்குள்ளே. அவங்க என்ன பண்ணுவாங்க? பாராட்டி பேசுவாங்க, சரி செய்து கொள்ளுகடா. அவர் கத்தரை நம்பி வாழ்ந்தார்ரா இருக்கிற நாளில். அப்போ கத்தருக்காக என்ன பண்ணார்? எழுமினார்ரா. நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இது அவங்க கண்ணால் பார்த்த எவிடன்ஸ். ஆனால் இந்த ஆதாம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், யோபு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். மனைவிக்கு தேவனுடைய பிள்ளை, இந்த 2 பேரையும் கத்தர் என்ன பண்ணார்? கவனித்ததை நாம் பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் ஆதாமுக்குள்ளே தீட்டு இருந்தது, யோபுக்குள்ளே தீட்டு இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போது இந்த பவுல் சொல்கிறாரு, மாம்ச சிந்த, என்னோட கொஞ்சம் பேசுங்க, மாம்ச சிந்த பிளஸ்ஸிங்கா சிஸ்டர் பிரதர்? மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்த நித்திய ஜீவன். ஏன் பரிசுத்த வேதம் எப்படி சொல்கிறது? மாம்ச சிந்தை. இப்போ நான் 24 ஹவர்ஸு ஆவியின் சிந்தையிலேவா இருக்கிறேன்? என்னை எடுத்துக்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது நான் ஆவியின் சிந்தையிலேயே 24 மணி நேரம் இருந்தால் நான் எனக்கு பூமியில் என்ன பண்ண முடியாது. ஒரு எறும்பை பார்த்தா கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ எறும்பு எதனா எடுத்துன்னு போகுதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எப்படி என் வீட்டிலேருந்து இந்த அரிசி நெல்லும் தூக்கின்னு போகலாம் சொல்லி எனக்கு வருத்தமாக இருக்கும். அப்போது இங்கே வேதம் சொல்லுது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது மாம்ச சிந்த மரணம், இது யாருக்கு சொல்கிறாருன்னு சொன்னால் வேறு மார்க்கத்தாருக்கு அல்ல. நல்லா கவனிச்சுக்கொள்ள. நான் சொல்லுவேன், இந்த பையன் தான் தப்பு செய்தான்னு கடைசியாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த பையன் தான் தப்பு செஞ்சான், நான் தப்பு செய்யலை. இல்லை, இந்த பரிசுத்த வேதம் வேறு மார்க்கத்தில் உள்ளவங்களை ஸ்டாண்டர்ட் ஆகணுங்களை அவங்களுக்கு எச்சரிக்கிறதுக்கு இதை சொல்லலை. தேவனுடைய மார்க்கத்தில், கிறிஸ்துவின் மார்க்கத்தில் ஓடி வந்த, தேடி வந்த நம்மை பார்த்து, என்னை பார்த்து எச்சரிக்கிறது. அல்லேலூயா. என்ன எச்சரிக்கிறதுனா, மாம்ச சிந்தையோடு நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன், பாட்டு பாடுவேன், ஜெபிப்பேன், ஊழியம் செய்வேன், கொடுப்பேன், எல்லாவற்றிலும் மாம்ச சிந்தை மிஸ்ஸிங்காக இருக்கும் என்று சொன்னால் நான் செய்கிறது அத்தனையும் வேஸ்ட்டு. இங்கே பவுல் அப்போஸ்தலன் அழகாக அந்த பகுதியில் சொல்கிறார், திருச்சபைக்கு மாம்ச சிந்தை மரணம், இதுக்கு 2வது கரெக்ஷன் கிடையாது. ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவன். அப்போ இந்த ஆவியின் சிந்தைக்குள்ளே எப்படி வரலான்னா, நான் கொஞ்சம் நேரம் கம்மியாக இருந்ததுலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி போய் சுற்றின்னு வரலாம். புரியுதுங்களா? இப்போ இப்படி போனோமா, அப்படி போயிட்டு ரெடிஸ்க்கு அப்படி வரலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி போனால் லேட் ஆகும், அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலான்னு இப்படியே போகிறேன். சாண்டா, பாடிநல்லூர், மண்டிமாநகர், செங்கொன்றம், ரெடில்ஸ். சரி, இப்போ நான் காரியத்துக்கு போகிறேன். இன்னும் 2-3 சப்ஜெக்ட் இருக்குது, பேசிக்கலாம், கேட்டுக்கலாம். இப்போது நாம் திருப்பிக் கொள்வோம். நிறைவு செய்ய வசனத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். தீட்டை குறித்து
நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். தீட்டினுடைய அர்த்தம் என்னென்னா தேவனுக்கு அருவருப்பு. தீட்டுடைய அர்த்தம் தேவனுக்கு அருவருப்பு. சரிங்களா? இப்போ என் கூட ஒரு ஜீவியம் இல்லாதவன் என் கூட பயணம் பண்ணுறான்னு வச்சுங்க, ஆணும் பெண்ணும். எனக்கு எப்போ இவங்களை கழட்டி விடணுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களா போவாங்களா, நம்மளா தள்ளி விடலாமா, ஆனால் யோசிச்சுக்கினே இருப்பேன். அது அப்புறம் எப்படி நடக்குதோ இருக்கட்டும். இப்போ நம்ம குடும்பத்தில் ஃபேமிலியில் ஒரு அருவருப்பானவர்கள், அந்த தீட்டு மீனிங் அருவருப்பானவர். என்னது எப்போவும் ஜாபான் நீங்கிற, நான் வந்திருக்கிறேன், இப்போ கூட நீ சர்ச்சுக்கு போனோமா, அந்த பாஸ்டர் நான் உன்னை கேட்டுக்கினே இருக்கிறாரா உன்னை, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டு நான் வந்திருக்கிறேன்னு, நான் வந்திருக்கிறேன், நீ நிற்கக்கூடாதா, இன்றைக்கி கூட சர்ச்சுக்கு போறியா, இல்லை நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போகிறேன், அப்படி வாண்ணா நீ இருக்கணும். இது ஒரு அருவருப்பான நம்ம ஃபேமிலியில் காணப்படுகிற தீட்டு. சரி, எல்லா தீட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போது தேவன் அருவருத்த காரியம் இருக்குது. தேவன் அருவருத்ததை ஒன்றே ஒன்று வாசித்துட்டு அவர் கூறுகிற நன்மையை வாசித்துட்டு நான் முடிக்கலாமா? தேவன் அருவருத்தது என்ன? மத்திய 7 அதிலே தான் நான் முடிச்சிட போகிறேன். அதுக்கு தான் மத்திய வந்துட்டேன். 7ஆம் அத்தியாயம் 20-21 டக்குன்னு வாசித்துருங்க, என் நேரம் முடிய போகுது. அல்லாமல் என்னை நோக்கி டெய்லி என்ன கர்த்தாவே கர்த்தாவன் தானே சொன்னான். கர்த்தாவே தானே சொன்னான். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், அதுக்கு ரிப்பீட் பண்ணுறாரு, நீ பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் 25ஆம் அதிகாரம் 27 கொஞ்சம் சீக்கிரம் டச் பண்ணுங்க. 27 டச் பண்ணுங்க, 30 டச் பண்ணி முடியுங்க. சீக்கிரம் வாசித்துருங்க, வசனத்தை கொட்டிடுறேன். அப்படி ஒன்று இல்லையா? இல்லாத மாதிரியே பண்ணுவீங்க. 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நோக்கத்துக்காக வசனத்தை கொடுக்குறேன். இது ஒரு அருவருப்பு, இது ஒரு தீட்டு. இல்லை அதெல்லாம் விட்டுருங்க. தாளந்துக்குன்னா நான் வேறு மாதிரியா போனோம், இப்போ டைம் இல்லை. இப்போ பாருங்கள், என்னுடையதை சொன்னாரா இல்லையா? தர்றான் ஒரு பையன் மறுபடியும் என்னுடையதை. நீங்களாம் கவனிச்சிங்களா? என்னுடையதை நான் என்ன போனேன், இன்ட்ரெஸ்டோடு எடுத்துப்பேன். அல்லேலூயா. என்னுடையதை நான் வட்டி, நீ எவ்வளோ தூரம் போனாலும் சரி, நீ உன்னை மறைச்சிக்கினாலும் சரி, யோனாவை போல இல்லை, யோனா வரவே இல்லை, நான் ஜாயின் பண்ணிட்டேன், சரி, யோனாவை போல் நீ உன்னை மறைச்சிக்கினாலும் சரி, அடித்தட்டில் போய் உக்காஞ்சாலும் சரி, இல்லை ஆதாமை போல் மனைவியோடு நல்லா தோட்டத்தில் போய் மறைஞ்சாலும் சரி, எதிர்படாத வாழ்ந்தாலும் சரி, கர்த்தருக்கு தெரியாமல் வாழ்ந்தாலும் சரி, என்னுடையதை சொல்லுங்கள். யார் சொல்கிறது? யார் சொல்கிறது? கர்த்தர் சொல்கிற என்னுடையதை நான் இன்ட்ரெஸ்டோடு நான் வாங்கி கொள்வேன். 30ஆம் வசனம். அல்லேலூயா. நீங்கள் மீதிக்காரெல்லாம் நமக்கு தெரியும். இவன் யார்? அவரே வாங்கும்படி வைக்கிறவன் யார்? அருவருப்புள்ளவன், மகா தீட்டு படைத்தவன், தீட்டு உண்டாக்கப்பட்டவன். அல்லேலூயா. கேட்டு கை கொள்ளல்னாவே தீட்டு தான். அவர் ஏதோ பேசுகிறாரு வயிற்று வலியில், சாப்பாடு கொடுத்தா கம்முன்னு ஆகிடுவார். ஒரு 10 ரூபான்றது 100 ரூபா கொடுத்தா சைலண்ட் ஆகிடுவார். ஆகலாம், பரவாயில்ல, எண்ணங்களெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். 100 ரூபான்றது 1000 ரூபா கொடுத்தா சைலண்ட் ஆகிடுவார். 500 ரூபா பார்த்தா சைலண்ட் ஆகிடுவார். நல்ல விஷயந்தான். ஆனாலும் அவர் கொடுத்ததை திருப்பி கொடுத்ததை வாங்கினா பரவாயில்ல, என்ன வாங்கிடுவாரா? இன்ட்ரெஸ்டோடு. ஏன் வட்டின்னு சொல்லாத, அது அருவருப்பான வார்த்தையாகுது. இன்ட்ரெஸ்டோடு வாங்கினா அது கொஞ்சம் சில பேருக்கு தெரியாது. அல்லேலூயா. எத்தனை நாள் நான் அவருக்கு என்ன கொடுத்தேன்? அவருக்கு எத்தனை நாள் நான்
அவர் அசட்டை பண்ணணும், அத்தனை நாளுக்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டு என்னை காத்திருக்க பண்ணுவார். என்னிடத்தில் அவர் என்ன பண்ணுவார்? எல்லாம் எடுத்துக்கொள்வார். எதற்காக சொல்கிறேன்னு நான் நோக்கத்தோடு பெரிய தீர்மானத்தோடலாம் சொல்லும்படி தேவன் எனக்கு ஜீவனை தந்தார், கிருபை பாராட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே எல்லாம் மொற்றமாய் அவன் இழந்ததை பார்க்கிறோம். மறுபடியுமாய் அவன் மண்டியிட்ட மாத்திரமே அவனை தேவன் ஆசீர்வதித்தார். இப்போது நம்ம இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியாக மேஜருக்கு வந்துடுவோம். மத்திய 15:18 வாசித்து நிறைவு செய்வோம். வாசிக்க கூடுமானால் வாசி. நல்லா கவனிங்க. இவ்வளோ நேரம் கூவின அந்த குரலுக்கு பதில் இதுதான். வாசிக்கலாம். வாயிலிருந்து புறப்படுகிறது இருதயத்தில் புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் புறப்பட்டு வரும். அதனால் அவரையும் என்னையும் ஒரு மாதிரியாக பார்க்காதீங்க. இப்போ நான் கூட கை காலமிட்டு தான் சாப்பிடுவேன். ஆனால் அங்கே அவர் என்ன சொல்கிற? யார் சொல்கிறது தம்பி? இது இயேசு சொல்கிறார். அவருடைய கூட இருக்கிறவர் சொல்ல இயேசு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கை கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆரோக்கிய குறைவு நேரிடாது. அதுக்கு மாறாய் என்ன நடக்குமா? தீட்டுப்படுத்தாது. அப்போது நம்முடைய வாயிலிருந்து புறப்பட இன்னொரு எவிடன்ஸ் 11 டச் பண்ணிவிடுங்க. அங்கே நல்லா கவனிங்க. ரிவன் பண்ணி சொல்கிறார் பாருங்க. வாயிலிருந்து வாய்க்கு போகிறது தீட்டுப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ வெளியிலிருந்து வருகிறது ஒரு மனுஷன் என்ன பண்ணாது? தீட்டுப்படுத்தாது. உள்ளேருந்து வருகிறது தான் தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல தம்மோடு இருக்கிறவர்களை பார்த்து தமது ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம். சொல்லுங்கள் அல்லேலூயா. எத்தனையோ தீட்டு உண்டு, இது உலகத்தில் உண்டு. ஆனால் அருவருக்கிற தீட்டான காரியம் வேதத்தில் உண்டு. அதில் நாம் இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில் கொஞ்சம் நாம் அழைச்சிருக்கிறோம், கொஞ்சம் கேட்டிருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி கை கொள்ளுகிறோம், எப்படி நாம் அதை கையாளுகிறோம் என்று சொல்லி நாம் கொஞ்சம் சிந்திப்போம், யோசிப்போம், செயல்படுவோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல தேவன் அநேக காரியங்களை சொல்லாமல் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறார். இது எனக்கு ரொம்ப ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. கை தம்பி, கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. எனக்கு ஒரு மாதிரியா ஆனது. ஆனாலும் தொடர்ச்சி என்ன சொல்கிறாரு? தீட்டுப்படுத்தாது. கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அவன் வாயிலிருந்து இருதயத்திலிருந்து வருகிறதே அவனை தூரப்படுத்தும், தீட்டுப்படுத்தும், என் சமூகத்தை விட்டு தூரப்படுத்தும். நாம் எல்லா தீட்டுக்கும் அல்ல, தேவன் அருவருக்கிற தீட்டு. உலகத்தில் நிறைய தீட்டு இருக்குது. எல்லா தீட்டுக்கும் நான் சொல்யூஷன் சொல்லலை. தேவன் அருவருக்கிற தீட்டு இன்னும் நிறைய வேதத்தில் தேவன் அருவருக்கிற தீட்டை பவுல் அப்போஸ்தலன் காமித்திருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அருவருக்கிற காரியம், தேவன் தீட்டாய் எண்ணுகிற காரியம், தேவன் நம்மை வெறுக்கிற காரியம், அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். தேவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ரொம்ப நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை யோசித்து நாம் என்ன பண்ணுவோம்? பேசுவோம், யோசித்து நடப்போம்,
சிந்தித்து செயல்படுவோம். தேவராஜ்யத்தை கட்டுவோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு வேண்டியதை அருள்வாராக. எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம்.